அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன் மானிடராய் பிறந்தவர்களுக்கு அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது? நாம் பிறக்கும் முன் எங்கு இருந்தோம்? எதற்காக பிறந்தோம்? நாம் எந்த நாட்டில், எந்த மாநிலத்தில், எவ்வளவு வசதி படைத்த குடும்பத்தில், எந்த மதத்தில், ஜாதியில் நாம் பிறப்பெடுக்கிற போகிறோம் என்ற முடிவை யார் எடுத்தது? நாமா? நம்மை படைத்த இறைவனா? சரி, பிறந்து விட்டோம். எதற்காக பிறந்தோம்? இந்த மண்ணிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைதான் என்ன? சரி, பிறந்தவர்களாகிய நாம் எப்பொழுது மரிப்போம்? இவை அனைத்திற்கும் விடையிருக்கும் ஒரு இடம்தான் ஹார்ட்ஃபுல்னஸ். மனிதர்களாகிய பிறப்பெடுத்திருக்கிற நாம் மட்டும்தான் தியானம் செய்ய முடியும். தியானத்தின் மூலம் மட்டுமே மனிதர்களாகிய நாம் எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம், என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல போகிறோம், யாவையும் அறிந்து கொள்ள முடியும். வேறு எந்த ஒரு ஜீவராசிகளாலும் அது சாத்தியமற்றது. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் சேவை மையம் மிக மிக அன்பு மையமாக கொண்டு இயங்கும் ஒரு அமைப்பாகும். இங்கு யாவும் இலவசமே. ஆனால் உலகிலேயே மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு காரியம், விலைமதிக்க முடியாத ஒரு சொத்து இருக்கிறது என்றால் அது இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மையத்தின் கருத்துகளும் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக சித்தர்களும் யோகிகளும் கண்டு உணர்ந்த பதிப்புகளுமாகும். அவைகளை இந்த இதய நிறைவு தியானம் நமக்கு இலவசமாக தருகிறது. நாம் நமக்குள் சென்று நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளும் யுக்தியையும், நமக்கு ஒரு ஆசான் இருக்கிறார், அவரை நாம் பின்பற்றி நாம் நமது வாழ்க்கை லட்சியத்தை அடையும் வழியை நமக்கு சொல்லிக் கொடுத்து, நமது இந்த மாயையான உலகில் நிலையான சிந்தையுடன் வாழ்க்கையை ஜெயிக்கும் வழியை நமக்கு போதிக்கும் ஒரு குருநாதர் நமக்காக எப்பொழுதும் காத்திருக்கிறார். அவருடைய வழியை பின்பற்ற அவர் நம்மை அழைக்கிறார். அனைத்தும் இலவசமே. உங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும், உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளவும் உதவும் மகா உன்னதமான இந்த இதய நிறைவு தியானத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள், இதன் அடிப்படையை முதலாவதாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு முதல் வீடியோவாக கேட்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும்
சமர்ப்பிக்கிறேன். 1000 மைல்களுக்கான பயணம் வெறும் ஓர் அடி எடுத்து வைப்பதிலிருந்து ஆரம்பமாகிறது என்கிறது இதய நிறைவு தியானம். இந்த இதய நிறைவு தியானம் 4 அடிப்படை பயிற்சிகளை கொண்டதாக இருக்கிறது. அவற்றை நீங்கள் பயிலும் வேகத்திற்கு ஏற்ப உங்களது வாழ்க்கையில் ஒருங்கிணைத்துக் கொள்ளலாம். அவை யாவை என்று பார்க்கலாம் வாருங்கள். ஓய்வு நிலை, 2வது தியானம், 3வது சுத்திகரிப்பு, 4வது பிரார்த்தனை. இந்த 4ஐ பற்றியும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவிடலாம். நீங்களும் கேட்டு அதன்படி உங்கள் வாழ்க்கை தரத்தை, வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன், மாஸ்டரை பிரார்த்திக்கிறேன். இந்த 4 பயிற்சிகள் மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்குள் மறைந்திருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் வெளிப்படுத்தும் அநேக புத்தகங்கள் இங்கு உள்ளது. இவைகள் யாவும் உங்களுக்காக இலவசமாக வாசிக்கப்படும். விருப்பமுள்ளவர்கள், வாழ்க்கையை ஜெயிக்க விருப்பமுள்ளவர்கள் கேட்டு பகிரவும். நன்றி சகோதர சகோதரிகளே. உங்களுக்கும் நன்றி, மாஸ்டருக்கும் நன்றி.